只是看看繁华似锦和你的样子，伴你路几尺，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，雨季时又盛开的字，绚烂了曾经化作诗。几百成年天灯字，都像一生死，任由光阴来发丝，隽永人生面励志。அது நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. இல்ல, நீங்க எனக்கு சொல்லணும். எதுக்காகவா? எதுக்காகனா நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச பணிப்பெண். நான் உன்னுடைய எஜமான், அதனால என்ன பேர் வச்செல்லாம் கூப்பிட முடியாது. அதனால சுவாமின்னு கூப்பிட. நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதை தான் இனிமேலும் பண்ணணும். ஒருவேளை 3 நாள்ல அந்த நீர் குதிரை இருக்குல்ல, அது மாதிரி உன் உடலை பார்க்கணும்னு விரும்பினா நீ யாருன்ற உண்மையை, நீ எதுக்காக வந்தன்ற உண்மைய எல்லாருக்கும் முன்னாடி போய் ஒத்துக்கலாம். புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி. என்ன அப்படியே முடிச்சிட்ட? சந்தோஷமா சொல்ல வேண்டாம்? நான் தான் சொல்றேன்ல, நான் உங்களுக்கு பணிப்பெண்ணா இருந்து நன்றி கடனை தீர்க்க விரும்புறேன். ஆனா தாமதமாயிடுச்சு. இனிமே நீ எனக்கு தேவையே இல்லை. ஆனா ஆனா நான் உங்களுக்கு சேவை செஞ்சாதான் உங்களுக்கு நன்றி கடனை தீர்க்க முடியும். மருந்து சூடா இருக்கும் போதே குடிச்சிரு. இந்த புனித விளக்கு ரொம்பவே கடினமாயிருக்கு.
ஜுவன் சுவாமி. ஆசிரியர் என்ன பார்க்கணும்னு சொன்னார். நன்றி ரொம்ப ஜுவன் நன்றி, சுவாமி. ஜியோன் வந்துட்டியா? நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கேன். மறுபடியும் நீங்க பயிற்சிக்கு போயிருந்தீங்கல்ல? அதையெல்லாம் கண்டுக்காத. அது 1000 வருஷங்களா இருக்கக்கூடிய தீய அரக்கர்கள். சரி, உனக்கு என்ன தோணுது? என்னால அதுக்கு முன்னாடி நிக்க முடியாதுன்னா? நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புறேன். ஆனா அதுக்கு நீங்க பலனை எதிர்பார்க்காதீங்க. இல்லைன்னா நீங்க சாம்பலா போயிடுவீங்க. சரி, நீ சொல்றபடியே கேட்டுக்கிறேன். இது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? என்னது? உன்னோட காட்டு. இந்தா இந்தா. ஜீசின், எக்ஸின், ஜுவான்சு ஜுவான்சு சகோதரி. சகோதரி. ஆசிரியருக்காக ஜியோங் ஹைங்க கொண்டு வந்திருக்கேன். அது ஆசிரியரும் ஜியோன் சாமியும் உள்ள பேசிட்டு இருக்காங்க. அதனால அப்படின்னு நான் வெளியவே காத்துட்டு இருக்கேன். இது ஆசிரியருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆசிரியர் தான் இது தயாரானதும் உடனே கொண்டு வர சொன்னாரு. நீங்க போங்க சகோதரி ஜுவான்சு. இங்க பாரு, நல்லா இருக்குல்ல? நான் உன்னை இதுக்காக மட்டும் வர சொல்லல. இந்த மலையில எல்லா செடிகளும் பூக்களும் என்னோட அதிகாரத்தால தான் பயிரிட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரியான ஒரு புல்ல பாத்திருக்கியா என்ன? இல்லையே. நீர் குதிரை செத்து போயிடுச்சு. ஆனா இன்னமும் இங்க சில உளவாளிங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க இந்த சீமை காட்டுப்பூவை வச்சு மந்திரத்தால அவங்களுக்கு செய்தியை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ள நதியோட டிராகன் ராஜா ரொம்ப அருமையா இயக்குறாரு. எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட தந்திரமான திட்டங்கள் இருக்கு. ஃபிஜியோன், இந்த மலையோட பாதுகாப்புக்கான பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சொல்றேன்னா, நாம 2 பேருமே ஒரே மாதிரியான எதிர்காலத்தை பகிர்ந்துக்கிறோம். அப்புறம் எனக்கு உன் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒருத்தன் நம்ம மலையை அழிக்கிற அளவுக்கு நீ கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. நம்ம அமரர்களோட சாகுபடியை நீ நாசமாக்கிடக்கூடாது. சரியா? சரி, எனக்கு புரிஞ்சது. சீக்கிரமா நீ உளவாளியை கண்டுபிடி. யாரு கதவு கிட்ட நின்னுட்டு இருக்கிறது? ஆசிரியரே, நான் ஜுவான்சு. உங்களுக்கு ஜாங்கோ ஹேங்க கொண்டு வந்திருக்கேன். உள்ளவா. சரி. ஆசிரியரே, ஜுயின் அவர்களே, இப்பதான் இந்த மதுபானத்தை காய்ச்சினேன். அதனால உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். வாசனையே அருமையா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. நீ எடுத்துட்டு வந்திருக்கிறதால ரொம்ப பிடிக்கும். அதாங்க வச்சுடு. சரி. நான் இங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஆசிரியரே. இன்னும் சொல்ல போனா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஜுவான்சு, சரி நீ போய் தூங்கு. நான் ஜியோன் கிட்ட இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு. ம். வேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் எந்திரிச்சாலான்னு பார்க்க வந்தேன். அது உனக்கு தேவையில்லாத வேலை. ஜிவான், நீங்க என்கிட்ட பொய் சொல்ற மாதிரி தெரியுது. உங்களை எச்சரிக்கிறேன், இந்த மலை மேல நெருப்போட விளையாடாதீங்க. இந்த அமரர்கள் உலகத்துல நீங்க மரணத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. பாம்புக்கு பால் ஊத்தாதீங்க. அவ எங்க இருந்து வந்தான்னு. யாரோ வந்துகிட்டு இருக்காங்க.
போஜியோன், சின்ன ஜுவோ, நான் இங்க இருக்கேன். என்ன நீங்க தனியா வந்திருக்கீங்க? இளவரசி ஜுவான்சு எதுக்காக உங்க கூட வரல? ஒருவேளை நீங்க என் கூட நேருக்கு நேர் சண்டை போட வந்திருக்கீங்களா? சின்ன ஜுவோ, உங்களுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல. ஆசிரியரை கொண்ட துரோகி. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு அமரரை கொண்ட விஷயம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச என்ன பையன், நீங்க ஒரு குருடராச்சே. நீங்க அவ்வளவு சீக்கிரம் உங்க மரணத்தை விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களை அதிகமா எடை போடாதீங்க. திரும்பவும் நீங்க ஜுவான்சு அக்கா கிட்ட போயிடுங்க. உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துக்காதீங்க. பேய், முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. ஜியான், நீங்க அவர் கூட மோத போறீங்களா? நீங்க உங்களோட தகுதியை இழந்துருவீங்க. ஜியான், ஜியான், உங்க மரணத்தை நீங்களே தேடிக்கிறீங்க. சரி, நானே உங்களுக்கு உதவி பண்றேன். அவரை காயப்படுத்தாதீங்க. இங்க பாரு சுவான், நீ எதுக்கு பயப்படுற? அவரை காயப்படுத்தாதீங்க. ஜுவா அவர்களே, பூஜியன் சுவாமி என்ன காயப்படுத்தல. நான் தான் தவறுதலா மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். நிஜமாவா? ஆமா, இதுதான் உண்மை. ஜுயின் சுவாமி என் காயத்தை குணப்படுத்தினாரு, அப்படிதானே? ஆமா. ஒருவேளை இதெல்லாம் உண்மைனா ஃபியோஜியோன், என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. சரி, உங்களுக்கு உண்மை தெரியலன்றதுனால மன்னிக்கிறேன். கிளம்பலாமா? நான் இவரை அனுப்பிட்டு வரேன். தேவையில்ல, என்னால போக முடியும். ஜாக்கிரதையா போங்க சின்ன சுவோ. ஜுவான், நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? என் அருமை பொண்டாட்டி. நிஜமாவா? ஃபியூஜனுக்கு பணி செய்யற பொண்ணுங்களை கொடுமை பண்றது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவர் உன்னை அடிப்பாரோன்னு பயமா இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜுயின் சுவாமி என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாரு. என்ன சொன்னாருன்னா? என்ன சொன்னாரு? நான் அவரோட பிரியமான பணிப்பெண்ணு. ஓ, ஜியோ சிச்சன் ஃபூஜியோ கிட்ட யார பத்தியோ கேட்டாருன்னு தெரிஞ்சது. பைத்தியம் மாதிரி வளராத. எதுக்கு சிரிக்கிற? எனக்கு என்னவோ அந்த குருட ஃபியூஜனோட மேலும் தோணுது. இல்ல, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபியூஜனோட பிரியமான பணி பொண்ணுன்னு சொன்னல, அப்ப அவர் உன்னை விரும்புவாரா? அது எனக்கு எப்படி தெரியும்? அமரர்கள் இவ்ளோ உயரத்துல இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உங்களுக்கு இன்னமும் பனி மனுஷங்க பண்றது பிடிக்குமா? பனி மனுஷங்களை பனியால பண்ணுவாங்க, ஆனா அவங்களோட தோற்றத்தை என்னால சொல்ல முடியல.
அவங்க 20 வயசுல இளைஞர்களா இருந்தாங்க. இப்ப விளையாட போயிருக்காங்க. அமரர்கள் சிறந்தவர்கள்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்புறம் கடைசியில அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. நீங்க என்கிட்ட எப்பவுமே கேலி பண்ணிட்டே இருப்பீங்கல்ல? என்னுடைய சொந்த பணிப்பெண்ணுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு ரொம்ப நன்றி என் சுவாமி. சுவாமி பாருங்க, இத்தனை பனி மனுஷங்கள்ல இந்த கொடை வச்சிருக்கிறதா நல்லா இருக்கு. இதை யாரு பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. இது ஒரு பணிப்பெண்ணோட சுவைக்கு ஏத்த மாதிரி பண்ணது. எதுக்கு? இத பண்ணதே நான் தான். அப்பனா நீங்க தான் இத பண்ணிருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். உங்களோட பனி மனுஷன் ரொம்பவே வித்தியாசமா இருக்காரு. பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்காருல்ல? இது பாருங்க, இதோட முகத்துல 5 உறுப்புகளை காணோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கலையா? எதுவும் உண்மையா இருந்தாதான் அழகா இருக்கும். ஆனா நான் என்ன அவளோட உண்மையான ரூபத்தை பார்க்கல. என்னவோ அவ எல்லார்கிட்ட இருந்தும் மறைஞ்சிருக்க விரும்புறா. அதனாலதான் இதுக்கு நான் முகத்தை கொடுக்கல. இந்த பனி பொம்மையை போல நீயும் முகம் இல்லாம இருக்காத. வா போலாம். நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு. இது அரண்மனைகள்ல இருக்க முக்கியமான அறை. இது கழிப்பறைக்கு நிகர ஒப்பிடலாம். நீங்க இவ்ளோ அசிங்கமா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சிசேரியனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? உங்களால மட்டும் தடை செஞ்ச இடத்துக்கு போக முடியும். நீங்க என்கிட்ட சொல்லலாம். அவர் நான் கொன்னுருவணும்னு பயப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் நான் என்னோட ஆசிரியரை கொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். H1, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அதை என்னால உனக்கு கொடுக்க முடியும். எதுக்கு? ஏன்னா நீ என்னோட பிரியமான பணிப்பெண். இப்படி கேலி பண்றது நிறுத்துங்க. நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒருத்தரை என் பக்கத்திலேயே வச்சுக்க விரும்புறேன். ஒருவேளை அவங்க தன்னோட கடந்த காலத்தை மறந்துருக்கலாம். ஆனா அது அவங்களோட தப்பு இல்ல. அவங்க என் பக்கத்திலே இருக்க விரும்புறேன். அவங்க கூட நான் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ விரும்புறேன். அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிச்சா கூட பரவாயில்ல. அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் கிண்டல் பண்ற மாதிரி தோணுது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு நிறைய நேரம் இருக்கு. இதுதான் என்னோட கடைசி வார்த்தைகள். நல்ல வாசனை வருது. இதோ இந்த சின்னது வேணும். அந்த சந்தனமா? ஆமா, இதோட வாசனை அருமையா இருக்கு. செம்பருத்தி எண்ணெயை விட அருமையா இருக்கு. நன்றி சுவாமி, நீங்க ரொம்ப நல்லவரு. உன் கண்ணை குணப்படுத்துற மாதிரி ஏதாவது எடுத்து பண்ண நினைச்சேன். அதாவது அவர்தான் உன்னோட உண்மையான தூதம்மா. நான் சொல்றது சரியா? சிறு வயது காதலன். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க?
தாலியோட இளவரசி. இது எல்லாத்தையும் என்கிட்ட ரகசியமா வச்சுக்கலாம்னு நினைச்சியா? இதை எப்போ கேப்பீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். இளவரசி, நீ தேடிக்கிட்டு இருக்கிறத இந்த இடத்துல இல்ல. எங்க இருக்கு? பொறுமையா நீயே தேடு. எப்படி உன்னை பத்தி நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் உன்கிட்ட ஞாபகப்படுத்த விரும்புறேன். சிசேரியனுக்கு இந்த மலை மேல ஆள் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் ஒன்னும் உழவாரி கிடையாது. எனக்கு இங்க இருக்கிற நிதி மேல எந்த ஆசையும் இல்ல. ஆனா சுசேரியன் யாரையும் புனித விளக்கு கிட்ட போக அனுமதிச்சதே கிடையாது. கவலைப்படாதீங்க. நான் புனித விளக்க தேடுறதுக்கு முன்னாடி என்ன நான் பாதுகாத்துக்கிறேன். புனித விளக்கு உனக்கு அவ்வளவு முக்கியமானதா? ஃபுஜியூன், உங்களோட மனசுல ஒரு இளவரசி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல உடைய போட்டுட்டு கண்ணியமா அப்புறம் உயர்ந்தவளா இருக்கணும், அப்படிதானே? எனக்கு ஆரம்பத்துல தெரியாது. எனக்கு யாரும் சொன்னதும் கிடையாது. அதுக்கப்புறம் தாலி அழிஞ்சு போயிடுச்சு. தியானியன் அசுரர்களோட அரசன் ஆயிட்டான். அப்புறம் அங்க இருக்கிற தாலி மக்கள் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் பலி ஆயிட்டே இருக்காங்க. பலினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மனுஷங்களை கொன்னு சமைச்சு அவங்கள கொடூரமான அசுரர்களுக்கு உணவா கொடுப்பாங்க. உங்களுக்கு அது தெரியுமா? கேட்கவே கொடுமையா இருக்குல்ல? ஆனா தாலில இதுதான் நடக்குது. அதனால நான் புனித விளக்க கண்டுபிடிச்சு என் மக்களை அசுரர்கள் கிட்ட இருந்து காப்பாத்த நினைக்கிறேன். என்ன தடுக்க நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க என்ன கொன்னுடுங்க. அப்போ புனித விளக்கை ஏத்தினா அதனால வரக்கூடிய பலன் என்னவா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு எதுவும் தெரியாது. சரி, அதான் உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நீ முழுசா குணமாயிட்ட. நாளைக்கே நீ ஜுவான்சன் கிட்ட வேலைக்கு போலாம். ஹே, ஜுவான், நீ எதுக்கு இங்க வந்த? நீ சின்ன ஜுவா கிட்டயும் ஜுமான் ஜுவா அம்மையார் கிட்டயும் இருப்பான்னு நினைச்சேன். இந்தா உனக்குதான். இது என்னது? ஆ, நல்ல வாசனமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இத பார்த்ததே இல்ல, தெரியுமா? இத நீ தினமும் போட்டுக்கணும். அப்பதான் உன்கிட்ட இருந்து நல்ல வாசனை வந்துட்டு இருக்கும். ஜுவான், இதுதான் எனக்கு உன்னோட பரிசு. இத நான் தினம் என் பக்கத்திலேயே வச்சுப்பேன். அப்பதான் எனக்கு உன்னோட வாசம் வந்துகிட்டே இருக்கும். நான் ரொம்ப நாளா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கடைசியில இந்த சந்தனம் தான் கிடைச்சது. ஆரம்பத்துல இருந்து அவமானங்கள் தான் கிடைச்சது. ஜுவான், என்ன பேசுற? உன்னை யாரு அவமானப்படுத்துனது? அவங்கள இப்பயே நான் கொன்னுடுறேன். யாரும் இல்ல, நான் போயிட்டு வரேன். ஏய் ஜுவான், ஒருவேளை ஜியோன் சாமி நாளைக்கு உன்னை அனுப்பலனா நானே உன்னை அனுப்பிடுவேன். உனக்கு ஒரு சொல்லட்டுமா? இன்னொரு வாட்டி அவரோட பேர் கூட சொல்லாத. என்னால சொந்தமா போக முடியும். ஜியோன் சாமி நல்லவர்னு யார் சொன்னது? எழுந்து வா. என்ன பண்றீங்க? அதிகமா பேச தேவையில்லை, என் கூட வந்தா போதும்.
இன்னைக்கு எதையுமே நீ சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் நான் உன்னோட எஜமானாச்சே, நான் உன்னை அனுப்பிதான் ஆகணும். எதுக்காக நீ பயப்படுற? இது ஒன்னும் விஷயம் இல்ல. ஜுவான், நீ அதிகமா குடிச்சிருக்க. இல்ல, ஆனா நான் அதிகமா குடிச்சிருக்கேன். போயிடு.一座城一盏灯虔诚了修辞，冥冥之中梦里公主三千尺，纷纷细雨之，彼岸花又是忘记了谁发过的誓。我会追随你直到今生今世，看看繁华似锦和你的样子，伴你路几尺，但却离世。என்ன நீ என்னோட பிரியமான படைப்பு. இன்னையில இருந்து நீ எனக்கு தான் சொந்தம்.离开时提及的每个字，都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，你即是留盛开的字，绚烂了曾经化作诗。几百成年天门字，又像一生死，任由光阴白发丝。அவர்களே, வெளியில குளிருது, நீங்க உள்ள போயிருங்க. அவ வந்த உடனே நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல. வந்துட்டு இருக்கா, வந்துட்டு இருக்கா. சின்னசு அவர்களே. குயின் ஜுவான், வந்துட்டியா? நீ இப்ப போலாம். சரி. குயின் ஜுவான், நீ ரொம்ப களைச்சு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ இங்க உட்காரு, நான் தேநீர் எடுத்துட்டு வரேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம்.
சின்னசுவா அவர்களே, நான் உங்களுக்கு சேவை பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்புறம் என்ன குவின்சுவான்னு கூப்பிடாதீங்க. ஜுயின் சுவாமியும் மத்தவங்களும் என்ன சுவான்னு கூப்பிடுவாங்க. என்ன சுவான்னே கூப்பிடுங்க. ரோமானியர்கள் எப்படி பண்றாங்களோ அப்படி பண்ணணும். அ, குயின்சுவான், நான் என்னைக்கும் உன்னை ஒரு தாசியா பார்த்ததே இல்ல. எனக்கு நீ என் பக்கத்துல இருந்தா போதும். நீ எதுக்காக இங்க வந்திருக்க? மறுபடியும் இன்னைக்கு என்ன குடிக்க வச்சிடாத. அதெல்லாம் பண்ண மாட்டேன். வா உட்காரு. அப்படின்னா நான் இங்க வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறியா? ஏன் எடுத்துக்க கூடாது? நீ எப்ப வேணாலும் இங்க வரலாமே. நான் ஜியாங்கோ மலையில ஒரு உளவாளியை தேடுறேன். உளவாளியா? ஒருவேளை அந்த உளவாளி இளவரசி இல்லல்ல? முழுசாலாம் கிடையாது. ம்? சரி சரி, இது எனக்கு தேவையில்லாத வேலை. அது மட்டும் இல்லாம இளவரசி எதுக்காக இங்க வந்திருக்கான்னு நீ கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா? அவளுக்கு என்னதான் வேணும்? அவ உன்னை பழி தீக்கணும்னு நினைக்கிறாளா என்ன? அவளுக்கு புனித விளக்கு வேணுமா? புனித விளக்கா? அவ புனித விளக்கு கேக்குறா, நீ அமைதியா இருக்க? என்ன நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? அவளுக்கு வேண்டியது புனித விளக்கு இல்ல, உன்னோட உயிர். முதல்ல நீ இத குடி. போய் அங்க உட்காரு. குயின்சுவான், இந்த இத குடி. பாத்து, உனக்கு ஒண்ணு இல்ல. சின்னசுவா, ஏதாவது பிரச்சனையா? நான் நல்லாதான் இருக்கேன். அது குயின்சுவான், உனக்காக இப்ப நான் ஒரு சங்கீதத்தை வாசிச்சு காட்டவா? சரி. ஜுவான்சு அம்மையாரே, குவின்ஷன் பனிப்பெண் வந்துட்டாங்க. இங்க வர சொல்லட்டுமா? சரி, அவளை கண்காணிச்சுட்டு. சரி. இது எனக்கா? என்ன பண்றீங்க? நான் இங்க ரொம்ப நேரமா இருக்கேன். நீங்க தான் என்ன பார்க்கவே இல்ல. எனக்கு இந்த ஓவியம் பிடிக்கல. நீங்க இன்னொரு ஓவியம் பண்ணி தரீங்களா? எதுக்காக நீங்க எவ்வளவு கோவமா இருக்கீங்க?
அப்புறம் மூத்த பணிப்பெண் ஜாவோவும் அவளோட பைத்தியக்கார அக்கா பையனும் வந்திருக்காங்க. உன்னை என் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். அவனால எப்படி அவங்கள பழி தீர்த்துக்க முடிஞ்சது? ஜுவான், என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இது ஒரு சோகமான ராகம்னு எனக்கு தெரியும். உனக்கும் சங்கீதம் தெரியும்னு நான் எதிர்பார்க்க கூடாதுதான். தப்புதான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நீ மன்னிப்பியா? இல்ல, நான் ஒரு முட்டாள் பொண்ணு. சங்கீதத்தை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப அருமையா வாசிச்சிருக்கீங்க. நான் ஒரு குருடன். என்னால இதெல்லாம் வாசிக்க தான் முடியும். சின்னசுவா, இந்த மலை மேல அவங்க கிட்ட அமிர்தம் இருக்கு. அப்புறம் சுசேரின் ஒரு திறமை வாய்ந்த அமரர். நீங்க எதுக்காக? என்னோட கண்ணு குணமானாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த சங்கீதம் எனக்கு எப்பவுமே ஒரு முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். நான் ஒரு குருடன் தான். இருந்தாலும் என்னால எல்லா கருவியையும் வாசிக்க முடியும். இப்ப கூட என்னால குறிஞ்சி மலர் இசையை இதுல வாசிக்க முடியுது. நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதை வாசிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். நம்ம கொஞ்சம் வெளியே போய் நடந்துட்டு வரலாமா? சரி. அப்புறம் ஜுவான்சு உனக்காக உடைகளை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கா. நீ தப்பா நினைக்கலனா அதையெல்லாம் நீ போட்டுக்கலாம். அவங்க எங்க போயிருக்காங்க? ஜுவான்சு அம்மையாரா, அவங்களுக்கு வெளியே வேலை இருக்கு. கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துருவாங்க. வணக்கம் ஜோயின் சுவாமி. ஜுவைன் சுவாமி, இங்க பாருங்க சுவான், இங்க கொஞ்சம் வாங்க. சரி. உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஜோயின் சுவாமி, குவிங் அம்மையார் என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க குவிங்சியான பத்தி கேட்டாங்க. அவளோட முழு விவரத்தை கேக்குறாங்க. நான் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன். குவிஞ்சுவா நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? இந்த வாசனை எங்க இருந்து வருது? அதெல்லாம் இல்ல. சுவான் ரொம்பவும் நல்ல பொண்ணு. நிஜமாவா? கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஆனா குவிங் அம்மையார் எதுக்காக விசித்திரமா நடந்துகிட்டாங்க? நீங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு நான் இருக்கேன். கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. குவிஞ்சுவான்னு ஒரு பொண்ணு. அவளோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. தயவு செஞ்சு அவளுக்கு இன்னும் உதவி பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா நீங்க எர்மின் கிட்ட சொல்லுங்க.
ஆச்சரியமா இருக்கு, எப்படி இதுல வாசம் வரல? ஹே ஜுவான், நீ எதுக்காக என்னோட பரிசை இவ்ளோ இழிவாக்கிட்ட?手相挽，弱水三千，为一念生厌，终不舍与你话离别。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟雨相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情怀。